எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கோவாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோவாவில் வந்து ஒரு லைராதேவி டெம்பிள் அப்படின்னு வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த ஆனுவல் ஃபெஸ்டிவல்லாம் வந்து நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து எந்தெந்த ஊர்லேருந்து போயிருக்காங்க அப்படின்னா வந்து கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த 3 இடத்துலேருந்து போயிருக்காங்க. அங்கே என்னென்னா கூட்ட நெரிசல் வந்திருக்கு பயங்கரமாக. அந்த கூட்ட நெரிசல் வந்து அது ஆண்டு விழா, அந்த வருஷம் திருவிழா மாதிரி நடக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு வில்லேஜில் நடந்திருக்கு. அங்கே வந்து ஒரு கூட்டம் பயங்கரமாக இருந்தனால வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க. 60க்கும் மேற்பட்டவங்க வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க. இன்ஜூர் ஆனவங்களில் வந்து ஆனவங்க எல்லாருமே வந்து கோவா மெடிக்கல் காலேஜு, அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 8 பேரோட இது வந்து நிலமை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க நியூஸில். இதில் வந்து 2 பேர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர், அப்புறம் வந்து மகாராஷ்டிராவோட சிஎம்மே பிரமோத் அப்படிங்கிறவர், இவங்க எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. போய் அந்த அடிப்பட்டவங்க, அந்த இது இன்ஜூர் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5 ஆம்புலன்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச உடனேயே நம்ம பிரதமர் வந்து மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மகாராஷ்டிரா பிஎம்க்கு வந்து ஃபோன் பண்ணி ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இறந்தவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த இன்ஜூர் ஆனவங்களுக்குலாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து வசதி செஞ்சு ட்ரீட்மெண்ட் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது எல்லாமே வந்து இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு இவரும் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காரு சிஎம்ஓ. இந்த ஸ்டாம்பேட்கான அந்த நெரிசலுக்கான காசு என்ன அப்படிங்கிறது வந்து அண்டர்வேல தான் இருக்குது இன்வெஸ்டிகேஷனு. என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்லோப்பு மாதிரி அங்கே வந்து போகிற வழியில் ஒரு ஸ்லோப்பு மாதிரி இருக்குது. அதில் வந்து நடந்து போகும்போது மக்கள் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து விழுந்து அந்த மாதிரி தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த நியூஸில் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருந்ததா என்ன ஏதுன்னெலாம் ஒன்றும் தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா வந்து வயசானவங்க இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து பார்த்து போய்க்கிறது நல்லது. இறந்த எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். அப்புறம் வந்து இந்த இன்ஜூர் ஆனவங்க எல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.